கடலூர் மாவட்டம் சாத்திப்பட்டு கிராமத்தில் முந்திரி பழ விவசாயிகளிடையே கலந்துரையாடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விவசாய நிலங்களை அழித்துவிட்டு பழுப்பு நிலக்கரி எடுப்பது நியாயமா என கேள்வி எழுப்பியுள்ளார். அதனை காண்போம். இதற்கு முந்திரிக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தார். முந்திரி விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தார். இந்த கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்து நேரத்தில் நான் முந்திரிக்கு தனியாக ஒரு மண்டலத்தை உருவாக்குவோம், வாரியத்தை அமைப்போம், இதெல்லாம் சொன்னாங்க. முந்திரிக்கு நாங்கள் அந்த ஹைபிரிட் செடிகளை நாங்கள் கொடுப்போம், அது மானியத்தை கொடுப்போம், ஊக்குவிப்போம், என்னென்னமோ சொன்னாங்க. ஒன்னுத்தையும் பண்ணல. வாக்குறுதினாலே இது பொய்யான வாக்குறுதி தான். இன்னொரு 4-5 மாசம் தான் இருக்கு. அது எல்லாத்தோட என்ன வேடிக்கைன்னா, இந்த மாவட்டத்தில் தான் நம்மளுடைய வேளாண் துறை அமைச்சர் இருக்கார். ஒரு வேளாண் துறை அமைச்சர் எவ்வளவு செய்யலாம் மக்களுக்கு. அவருடைய மண்ணு, அவருடைய மாவட்டம், அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள். அதாவது முக்கணிகள்ல ஒரு கனி பலா இங்கதான் அதிகமா இருக்கு. ஆனா அதுக்கும் ஒண்ணு இல்லை. இப்ப எவ்வளவு கோரிக்கைகள் எல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப அவ்வளவு வயிறு எரியுது எனக்கு. இதெல்லாம் சாதாரண ஒரு கோரிக்கை. இப்ப முந்திரியில இருந்து, முந்திரி பழத்துல இருந்து தம்பி ஜூஸ் பதப்படுத்துறது, மதிப்பு கூட்டுறது, வேல்யூ அடிஷன், இதுதான் வேணும் நமக்கு. நமக்கு என்ன நம்ம என்ன தெரிஞ்சது? ஏதோ விவசாயம் பண்ணோமா, நிலத்துல போனோமா, ஏதோ பண்ணோமா, நமக்கு தெரிஞ்சது அதான் பண்ணி கிண்ணி எடுத்து விடுதலை கொடுத்துட்டு போனோம், அவ்வளவுதான். வித்துட்டு போயிடணும். அது என்ன செய்யணும், பதப்படுத்துறதுலாம் இல்லை. அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். இப்ப பலா எடுத்துக்கங்க, கேரளாவில் எடுத்துக்கங்க. கேரளாவில் அங்க ஆராய்ச்சி பண்ணி பலாவில், அந்த பலா வேற உயரமான மரம் வரும், சுடுசுடுதான் இருக்கும், அந்த இதுல தான் அதிகமா இருக்கும். நம்ம மாதிரி சுவையா இருக்காது. ஆனா அங்க 200 வகையான பொருட்கள் கேரளாவில் பலாவில் இருந்து செஞ்சிருக்கிறாங்க. 200 வகையான பொருட்கள். இங்க நம்ம 2 கூட செய்யறது கிடையாது. அங்க அதுக்கு அரசாங்கம் அங்க ஊக்குவிச்சு அவங்களுக்கு பல சொசைட்டி கொடுத்து, லோனை கொடுத்து, பதப்படுத்துகின்ற அங்க மையங்கள்லாம் உருவாக்கி, குளிர் பதின கிடங்குகள், கோல்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் கொடுத்து, அதுல அங்க பள்ளிக்கூடத்துல அந்த பலாவை பதப்படுத்தி அங்க உணவா கூட கொடுக்கறாங்க. பவுடரா மட்டும் இல்ல, சத்து உணவா கொடுக்கறாங்க. அதெல்லாம் என்னன்னா, பலா பிஞ்சி அந்த பலா கொட்டையில அதுல பதப்படுத்தி மதிப்பு கூட்டினா சக்கரை வியாதி குறையுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பலா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆனா அதுல எவ்வளவு தன்மைகள் இருக்கு. அதுல